ஒளி இருந்தால்தான் ஒரு பொருளை பார்க்க முடியும், இது சாதாரணம். ஆனால் இறைவனுடைய அந்த பேரொளி எப்படி இருக்கிறது? காண்பரிய பேரொளியே என்று அழைக்கின்றார். சரி, அந்த இறைவன் எப்படி இருக்கிறானாம்? காக்கும் எம் காவலனே என்று. ஆனால் இறைவனுடைய அந்த தோற்றச்சுடர் எப்படி இருக்கிறதாம்? அது எப்போதும் இருக்கிறது, நின்ற தோற்றச் சுடரொளியாய், சொல்லாத நுண்ணுணர்வாய் என்கிறார். இதுதான் மாணிக்கவாசகர் தான் உணர்ந்ததை நமக்கு உணர்த்துவதற்கு முயற்சிக்கக்கூடிய இடமாகும். சொல்ல முடியாத ஒரு நுண்ணுணர்வு, சொல்ல முடியாத ஒரு நுண்ணுணர்வு இறைவன். அந்த சொல்ல முடியாத நுண்ணுணர்வை நமக்கெல்லாம் உணர்த்துவதற்காக ஒரு பாராயண நூலை எழுதியிருக்கிறார் பாருங்கள் மாணிக்கவாசக சுவாமிகள். அவர் நமக்கு குருவாக இருக்கிறார். தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சிவபுராணத்தினுடைய சீரிய சிந்தனைகளை தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம் நம்முடைய தெய்வத்தமிழ் டிவியிலே. இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய வரிகள்: காக்கும் எம் காவலனே, காண்பரிய பேரொளியே, ஆற்றின்ப வெள்ளமே, அத்தா மிக்காய் என்று மாணிக்கவாசகர் இறைவனை பற்றி கூறுகிறார். காண்பரிய பேரொளியே என்கின்ற ஒரு பதத்தினால் இறைவனை போற்றி பாடுகிறார். ஒளி இருந்தால் தானே பார்க்க முடியும். ஆனால் பார்ப்பதற்கு அரிதாக இருக்கக்கூடிய ஒளி வடிவத்தில் இருக்கக்கூடியவன் இறைவன் என்கிறார். நீங்கள் இயற்பியல் படி பார்த்தீர்களானால் மிக அதிகமான ஒளி, அதை எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் பல வண்ணங்கள் இருக்கும் இல்லையா? ஒரு பெரிய ஒரு வானவில் அல்லது வானவில்லை தாண்டிய ஒரு ஒளி கூட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய அடிப்படை நிறம் என்ன என்றால் கருப்பு தான். அந்த எல்லா நிறங்களையும் நாம் சாதாரண கண்ணால் பார்க்கலாம். எல்லா நிறங்களினுடைய கூட்டும் சேர்ந்து மிக அதிக அளவில் வந்தால் அதிலே நமக்கு கிடைக்கக்கூடியது இருள்தான். இப்படி இன்னும் கூட சொன்னால் மிக அதிகமான ஒளி, அந்த வேகத்தை நம்முடைய கண்களால் தாங்க முடியாது. நம்ம கண்ணுக்கென்று ஒரு ஒளிக்கற்றையை ஈர்த்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. அந்த அளவை தாண்டி மிக அதிகமாக போகும் பொழுது நமக்கு பார்வை இழப்பு ஏற்படும் இல்லையா? அதுபோல ஒளி இருந்தால்தான் ஒரு பொருளை பார்க்க முடியும், இது சாதாரணம். ஆனால் இறைவனுடைய அந்த பேரொளி எப்படி இருக்கிறது? காண்பரிய பேரொளியே என்று அழைக்கின்றார். சரி, அந்த இறைவன் எப்படி இருக்கிறானாம்? காக்கும் எம் காவலனே என்று. ஒரு வீட்டை அல்லது ஒரு நாட்டை காக்கக்கூடிய அப்படிங்கிறது வீட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் பத்திரமாக பார்த்து கொள்வது, களவு சென்று விடாமல் பார்த்து கொள்வது, அல்லது பகைவர்கள் உள்ளே புகுந்து அந்த நாட்டை அழித்து விடாமல் பார்த்து கொள்வது. இப்படி வீட்டுக்கு காவல் இருந்தாலும் சரி, நாட்டுக்கு காவல் இருந்தாலும் சரி, இது எல்லாம் ஒரு பருப்பொருளை, ஒரு சொத்து அல்லது ஒரு செல்வத்தை, இவற்றை பாதுகாப்பதற்காக நாம் வைக்கக்கூடிய காவல். ஆனால் இந்த காவல் இருக்கிறதே, கண்ணுக்கு முன்னால் தெரியக்கூடிய எந்த செல்வத்திற்கோ அல்லது தங்கம், வைரம் போன்ற பருப்பொருளுக்கோ அவற்றிற்கெல்லாம் காவல் இல்லை. அதெல்லாம் இங்கே ஒரு பொருட்டும் இல்லை. காக்கும் எம் காவலனே என்று சொன்னால் நம்முடைய ஆன்மாவை காக்கக்கூடிய காவலன் இறைவன் சிவபெருமான் என்கிறார் மாணிக்கவாசகர். அதனால் நம்முடைய ஆன்மாவை காக்கக்கூடிய அவனை பார்க்க முடியாது இல்லையா? அதனால் தான் காக்கும் எம் காவலனே, காண்பரிய பேரொளியே என்கிறார். அடுத்ததாக சொல்லுகிறார் பாருங்கள்: ஆற்றின்ப வெள்ளமே, அத்தா மிக்காய் நின்ற என்று. ஆற்றின்ப வெள்ளமே என்று. ஒரு ஆறு வறண்டு கிடக்கிறது என்று சொன்னால் பார்ப்பதற்கே பரிதாபமாக இருக்கும். அந்த ஆற்றிலே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணீர் அப்படி வரும் பொழுது அந்த ஆறு கொஞ்சம் கொஞ்சம் உயிர் பெறுவதை பார்க்கிற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும். அதே ஆற்றிலே தண்ணீர் கரை புரண்டு ஓடுவதும் பொழுது உற்சாகமாக இருக்கும். ஆனால் அதே தண்ணீர் இரண்டு கரைகளையும் உடைத்து கொண்டு வெள்ளமாக வந்தால் நமக்கு பயம்தானே வரும். எந்த ஆறு வறண்டு போய் கிடக்கிறதே என்று மனம் வருந்தியதோ அதே மனம்தான் அப்பா இவ்வளோ பெரிய வெள்ளம் வருகிறதே, இந்த தண்ணீர் வெள்ளத்திலே இருந்து என்னை காப்பாற்றி இறைவா என்று வேண்டிக் கொள்கிறது இல்லையா? எந்த தண்ணீர் வேண்டும் என்று நினைத்தோமோ அதே இப்பொழுது வேண்டாம் என்று மனதிற்கு நினைக்கிறது. ஆனால் இந்த வெள்ளம் எப்படி தெரியுமா? ஆற்றில் கரை புரண்டு ஓடி வந்து கரைகளை அழித்து நாடு நகரங்களை எல்லாம் இடம் மாற்றக்கூடிய அந்த ஆற்றின் வெள்ளம் அல்ல. இந்த ஆற்றின்ப வெள்ளம் என்பது இறைவனுடைய பரசிவ வெள்ளம்.
அந்த சுகானுபவத்தில் திளைத்தவர்களுக்கு, இறைவனுடைய அந்த நாமத்திற்குள்ளேயே வாழக்கூடியவர்களுக்கு, சிவ அனுகிரகம் பெற்றவர்களுக்கு இங்கே பூமியிலே இருக்கக்கூடிய, கண்முன்னால் இருக்கக்கூடிய எது ஒன்றும் ஒரு பொருட்டாகவே இருப்பது இல்லை. அந்த ஆற்று இன்ப வெள்ளத்திற்குள்ளே, அந்த இறை அனுபவத்திற்குள்ளே திளைக்க 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 எப்போதும் அவர்களுக்கு உயர்வுதான். சாதாரணமாக தண்ணீர் ஓடி வரக்கூடிய ஆற்றுக்குள்ளே மூழ்கினால் நாம் அந்த தண்ணீருக்குள்ளே முழுகி முழுகி அழுந்தி கீழே போவோம். ஆனால் இறைவனுடைய ஆற்றின்ப வெள்ளம் என்கின்ற சிவானுகிரகத்திலே, அந்த பரசிவ வெள்ளத்திலே முழுகத் தொடங்கியவர்கள் எப்போதும் உயர்ந்து 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 மற்றவர்களை விட பலபடி உயர்ந்த நிலையிலேதான் சென்று இருப்பார்கள். அதனால் ஆற்றின்ப வெள்ளமே அத்தா என்று சொல்லுகிறார். இந்த அத்தா என்கின்ற சொல் அதிகமாக இஸ்லாமிய பெருமக்களுடைய இல்லங்களிலே தந்தையை கூப்பிட்டக்கூடிய சொல்லாக பயன்படுகிறது இன்றைய நாளிலே. ஆனால் மாணிக்கவாசகர் அந்த சொல்லை எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு பயன்படுத்தி இருக்கிறார் பாருங்கள். அத்தா மிக்காய் என்று சொல்லுகிறார். அப்பா, எனக்கு மிகுந்த துணையாக இருக்கக்கூடியவனே என்று சிவபெருமானை பார்த்து அழைக்கின்றார். அடுத்ததாக, நின்ற தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் என்கிறார். ஒரு ஒளி தோன்றுகிறது என்று சொன்னால், ஒரு மின்சார விளக்கு என்றால் அதற்கான ஒரு மின்சாரத்தை கொடுக்கும் பொழுது அதிலிருந்து ஒளி வரும். ஒரு விளக்கோ தீபமோ ஏற்றுகிறோம் என்று சொன்னால் அதற்கென்று எண்ணெய் விட்டு திரி போட்டால் அதிலே இருந்து ஒளி வரும். இதற்கெல்லாம் தோற்றம் ஒன்று. ஆனால் இறைவனுடைய அந்த தோற்ற சுடர் எப்படி இருக்கிறதாம்? அது எப்போதும் இருக்கிறது. நின்ற தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் என்கிறார். இதுதான் மாணிக்கவாசகர் தான் உணர்ந்ததை நமக்கு உணர்த்துவதற்கு முயற்சிக்கக்கூடிய இடமாகும். சொல்ல முடியாத ஒரு நுண்ணுணர்வு. ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்த்து விவேகானந்தர் கேட்டார், இறைவனை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று. ஆம், பார்த்திருக்கிறேன். நானும் பார்க்க முடியுமா? ஓ, நீயும் தாராளமாக பார்க்கலாம். எப்படி பார்க்க முடியும்? உட்கார், உனக்கு நான் அதற்கு சொல்லிக் கொடுக்கிறேன் என்று சொன்னார். இது கேட்பவர்களுக்கு இது என்ன வினோதமான ஒரு சம்பாஷணையாக இருக்கிறதே என்று தோன்றும். ஆனால் இறைவனுடைய அந்த அனுபவத்தை உணர்ந்து அடுத்தவர்களுக்கும் உணர்த்தக்கூடியவர்தான் குருநாதராக விளங்கக்கூடியவர்கள். அப்படி சொல்ல முடியாத ஒரு நுண்ணுணர்வு இறைவன். அந்த சொல்ல முடியாத நுண்ணுணர்வை நமக்கெல்லாம் உணர்த்துவதற்காக ஒரு பாராயண நூலை எழுதியிருக்கிறார் பாருங்கள் மாணிக்கவாசக சுவாமிகள். அவர் நமக்கு குருவாக இருக்கிறார். குருந்த மரத்தடியிலே இறைவனே தட்சிணாமூர்த்தியாக குருவடிவாக அவருக்கு காட்சி அளிக்கின்றார். அந்த அருளின் மூலமாக முகிழ்ந்த நம்முடைய மாணிக்கவாசக சுவாமிகள் சிவபுராணத்தை இயற்றி தந்து நமக்கெல்லாம் இப்பொழுது குருவாக காட்சியளிக்கின்றார். அப்படி தானும் உணர்ந்து மற்றவர்களையும் இறை அனுபவத்தை உணர வைக்கக்கூடிய குருநாதராக விளங்கக்கூடிய மாணிக்கவாசகருடைய சிவபுராணத்தை பற்றி இன்னும் நிறைய சிந்திக்கலாம்.